அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை யாருமே நம்பல. எங்க அம்மா சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீ கண்டங்கா, நீ வேஸ்டான்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா அடிக்கடி என்ன பார்த்து சொல்லி, நீ குப்பை பறக்க கூட லாக்கிலடான்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்க பெரியப்பா பார்த்து என்ன பார்த்து, நீ மாடு மேய்க்க கூட லாக்கிலடான்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருமே நம்பாத பொழுது நீங்க மட்டும் எப்படி ஆண்டு என்ன உண்மை உள்ளவர் நம்புனீங்க? ஊழியக்காரனா வரணும்னு ஆசைப்படவே இல்லை, பாட்டி எழுதணும்னு ஆசைப்படவே இல்லை, பாஸ்டா வரணும்னு ஆசைப்படவே இல்லை. ஆனா நான் ஆசைப்பட்டதை விட நான் பாஸ்டா தான் வரணும்னு அவர் ஆசைப்பட்டு இருக்கிறார். நம்புறீங்க? ரெண்டு ஆசை இருக்கு. ஒண்ணு, என்னை குறிச்சு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆமாவா? என்னை குறிச்சு ஏசப்பாக்கு ஒரு ஆசை இருக்கு. உங்களை குறிச்சு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. உங்களை குறிச்சு இவன் எப்படி சொல்ற? உங்களை குறிச்சு உங்களுக்கு இருக்கிற ஆசையை விட உங்களுக்கு குறித்து ஏசப்பாக்கு இருக்கிற ஆசை ரொம்ப பெருசு. ரெண்டு ஆசைல ஒரு ஆசை தான் ஜெயிக்கும். ஒண்ணு உங்க ஆசை, இல்லைன்னா ஏசப்பா ஆசை. இப்ப நம்ம ஆசை, ஏன் ஆசை ஜெயிக்கணும்னா ஆண்டவருடைய ஆசை தோக்கணும், அப்படிதானே? அவர் ஆசை ஜெயிக்கணும்னா என் ஆசை தோக்கணும். திரும்ப சொல்றேன், என்னுடைய ஆசை ஜெயிக்கணும்னா ஆண்டவருடைய ஆசை, அவர் ஆசை ஜெயிக்கணும்னா என் ஆசை. முடிவு உங்க கையில. எதுவுமே சொல்லுங்க, எந்த ஆசை ஜெயிக்கணும்? ஆமா, இல்ல எந்த ஆசை ஜெயிக்கணும்? அவரை பார்த்து சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆசையா இருந்து அந்த மாதிரி சொல்லிட்டு நான் சொல்லுவேன், இயேசு லவ் பண்றது ஒரு ஆசை, இயேசு பாடுறது ஒரு ஆசை. ஆசையாய் தொடர்றது தெரியுமா? அவர் எதற்காய் பிடிப்பாரோ அதை நிறைவேற்றும்படி வராதுதான் வாயில இருந்தீங்க. அதனாலதான் நீங்க விசுவாசியா இருக்கீங்க. நம்ம பாஸ்ட் ஆயிடுச்சு. ஆமே, பெருமை சொல்ல முடியுது. அவர் ஆராதிக்கிறது ஒரு பெரிய ஆசை. ஆமேன்னு சொல்றது கூட ஒரு ஆசை தான். கையை தூக்குறது ஒரு ஆசை. வார்த்தை வரும்போது அதை ஏற்றுக்கொள்வது ஒரு ஆசை. ஆசையை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. எப்படி சொல்ல முடியும்? எந்த ஆசை ஜெயிக்க போகுது? பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா. சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா. என்னுடைய வாழ்க்கையில உங்க ஆசை ஜெயிக்கணும் சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையா சொல்றீங்களா, வாழ்க்கையா சொல்றீங்களா? ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில உங்க ஆசை ஜெயிக்கணும். தெரியுமா, உங்க ஆசையை விட ஆண்டோடைய ஆசை ரொம்ப பெருசு. ஆனா இயேசுனா யாருன்னு தெரியாத ஒரு குடும்பத்துல பாருங்க, இயேசுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு இந்து குடும்பத்துல நான் பாருங்க, எது பேர் டெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க? ஒருத்தவங்க தான் கேட்டிருக்கீங்களா? கை தூக்க மாட்டீங்கன்னா இதுக்கு தூக்கணும் உட்காந்துருக்காங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அப்ப இப்போ இவ்வளவு இந்த கையில இவ்வளவு எங்க போச்சுல செக்கட்ட நாட்கள் லாஸ்ட் வந்து திரும்ப சொல்றேன், இயேசுனா யாருன்னு தெரியாது ஒரு குடும்பத்துல பிறந்தேன். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, நான் இயேசுவை நேசிக்கிறத விட ஏசப்பா என்ன ரொம்ப அதிகமா நேசிச்சாங்க. சின்ன வயசு நான் பெரியம்மா வீட்டுல வாழ்ந்தேன். அப்பா அம்மா டெல்லியில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பெரியம்மா வீட்டுல என் குடும்பத்துல நான் தான் அதிகமா படிச்சிருக்கேன் 9th வரைக்கும். ஏசுனா யாருன்னே தெரியாத குடும்பத்துல பிறந்தேன்னா, கிராமத்துல மாடு இருக்கும், மாடு மேய்ச்சி மாட்டு சாணி அள்ளி இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு டம்ளர் கூழ் கொடுப்பாங்க, மாட்டு சாணி அண்ணாதான் ஒரு டம்ளர் கூழ் கொடுப்பாங்க. சின்ன வயசுல சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள் இருக்கிறது. என் 2 தங்கச்சி, ஒரு தம்பி. அப்பா அம்மா எல்லாருமே டெல்லியில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தாத்தா பாட்டி எல்லாருமே டெல்லியில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா பாட்டி எங்க அப்பா அம்மா டெல்லிக்கு போயிட்டாங்க. என்னோட தம்பி தங்கச்சி எல்லாம் பிறந்து டெல்லியில தான் பிறந்தாங்க. என்னோட சொந்த ஊர் கள்ளக்குறிச்சியா இருந்தாலும் பஞ்சம் படிக்கிறதுக்காக டெல்லிக்கு போயிட்டாங்க. நான் அதிகமா 9th வரைக்கும் படிச்சிருக்கிறேன்.
சாப்பாட்டுக்காக தான் ஸ்கூலுக்கு போவேன். சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட நாட்கள் இருக்கு. நான் இயேசு குறித்து கேள்விப்பட்டது சண்டே கிளாஸ்ல. சண்டே கிளாஸ்ல முதல்ல இயேசு பத்தி இந்த பிஸ்கெட் கொடுப்பாங்க தெரியுமா? இந்த பிஸ்கெட்டுக்காக போயிட்டு சர்ச்சில் உட்காந்து சில பாட்டுலாம் சொல்லி கொடுத்தாங்க சண்டே கிளாஸ்ல. தண்ணீர்கள் நடக்கும் போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. இந்த பாட்டு நேத்தா ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வாய்ப்பே இல்லை. ஆமே ஆமா தானே? புது பாட்டை பாடுறாங்க. எங்க இருக்கு நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாதோ பயன்படுத்தும் சொல்லுங்க. நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாதோ பயன்படுத்தும் நாதா உங்க திருக்கரத்தின் சொல்லி கொடுத்த பாட்டு நான் சொன்னேன் இல்லையா? எத்தனை பேர் இருந்தாலும் சண்டைக்கு இருந்து டீச்சர் கேட்டாங்க, யாரும் இயேசுக்காக வாழ போறீங்க? நான் கையை தூக்கி சொன்னேன், நான் இயேசுக்காக. என் கூட நிறைய பேர் இருந்தாங்க. ஆமே நிறைய பேர் சொல்லிட்டு அந்த கூட்டத்தின் நடுவுல இருந்து யாராவது ஒருத்தர் அந்த மொத்த கவனத்தையும் அவங்க பேரை கத்த பெருமைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி அந்த கூட்டத்தின் நடுவுல நான் கையை தூக்கணும் பாருங்களேன், அவருடைய மொத்த கவனத்தையும் ஆரம்பால ஒத்தால எடுத்துட்டேன். நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க ஒத்தால? எனக்கு ஆண்டு ரொம்ப பிடிக்கும். தேவ சமூகத்துக்கு போகும் சில நேரத்துல பாஸ்டர் சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம வேற எழுந்து நிற்கலாமா அப்படி சொல்லும் பொழுது யார் முதல்ல எழுந்து நிற்கிறாங்கன்னு திரும்பி பார்ப்பேன். ஆமே என்ன தவிர வேற யாரும் முதல்ல நிக்க கூடாது. எனக்கு ரொம்ப ஆசை ஃபர்ஸ்ட் யாரா இருக்கணும். கை தூக்க சொல்லுவாங்க பாருங்க, எல்லாரும் கை தூக்கலாமான்னு சொல்லும் பொழுது டக்குனு கை தூக்கி திரும்பி பார்ப்பேன். என்ன தவிர எனக்கு அந்த அந்த புறாம ரொம்ப அதிகம். நம்ம ஃபர்ஸ்டா வரணும். ஆமே அந்த பைபிள் படிக்க சொல்லுவாங்க பாருங்க, நம்மளாம் பைபிள் திறக்க மாட்டோம். ஆனா என்ன தவிர வேற என்ன சத்தம் வந்துச்சுன்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. நம்ம தான் ஃபர்ஸ்ட் பைபிள் படிக்கணும். ஆமே நம்ம தான் முதல்ல முட்டி போடணும். நம்ம தான் நல்லா கை தட்டணும். ஏன்னா என் கேசப்பட ரொம்ப பிடிக்கும். எதுவுமே தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன். நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தேடி வந்தேன். அதிகமா சொல்லனா சபை ஜனங்களுக்கு இயேசு மேல நிறைய நேரத்தில் லவ்வே கிடையாது தெரியுமா? ஆமென். ஆண்டவர் மேல தாகமே நான் சொல்லுவேன். தாகம் இயேசு மேல தாகம் இருந்துச்சுன்னா நம்ம சிங்கிளா அமைக்க மாட்டோம். எனக்குலாம் ரொம்ப ஆசை ஆண்டவர் பத்தி பைத்தியமா சொல்லணும். சில இதுல பைத்தியக்காரங்க கூட சொல்லிக்கிறேன் இயேசு பத்தி. ஆமென். கடை வச்சிருந்தேன் மொபைல் ஷாப். அந்த மொபைல் ஷாப்ல ஒருத்தன் பிச்சை கேட்டவன் பைத்தியக்காரன். அவனை கூப்பிட்டு கடைக்குள்ள உட்கார வச்சு இயேசு தான் என் தெய்வம். அவன் பைத்தியக்காரன் ஒரு ரூபாய் கொடுத்து அவன் போயிடுவான். ஆனா எனக்குள்ள இருக்கிற பாரம் அவன் கத்தர் பாக்குறாரு. என் கடைக்கு எந்த கஸ்டமர் வந்தாலோ அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு மொபைல் ஷாப் ஒண்ணு வச்சிருந்துச்சுதான் நிறைய கஸ்டமர் சொல்றாங்க, எனக்கு பயங்கர பாரம், பயங்கர ஆத்மா பாரம். கஸ்டமரா வரவங்களை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு இயேசுவோட அன்பை பத்தி சொல்லி அவனை முட்டி போட்டு பாவரிக்கு ஜபம் பண்ண வச்சுதான் வெளியில அனுப்புவேன். கத்தர் பார்த்தாரு. ஆமென். இனி கிராமத்துல இருக்க வேண்டிய யாரும் இல்லப்பா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் நீ ஆசீர்வாதமான பாத்திரம் சொல்லி கத்தர் கையில் எடுக்க ஆரம்பித்தார். ஆமென். நம்மளை பத்தி நமக்கே தெரியல. சில நேரத்துல தரிசனம் என்னன்னு புரியல, அழைப்பன் என்னன்னு தெரியல. ஆமென். கிருபை என்னன்னு தெரியல. ஆமென். கிருபை வேஸ்ட் ஆகிற கூட நீங்க நடந்தோம். அபிஷேகத்தை எத்தனை அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? அது பேருக்கு மட்டும் ஒரு ஆள் தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறது மட்டும் மற்றவங்க அபிஷேகம் பண்ணலையா? நான் சொல்லுவேன், இந்த உண்மையான அபிஷேகம் என்ன தெரியுமா? சபையில வந்து ட்ரம் அடிக்கும் போது லப லபன் அந்நிய பாஷை பேசுறது மட்டும் இல்ல, குதிக்கிறது மட்டும் இல்ல. நான் பார்த்து உண்மையான அபிஷேகம் உண்மையா தூங்க விடாது. உண்மையான அபிஷேகம் எனக்குள்ள இருக்குன்னா அவருடைய சித்தம் செய்யாம நல்லா பாருங்க மணிக்கணக்கில் அழுவும். ஏன் அழுவுற எனக்கே தெரியாது. 12 மணி 11 மணி முட்டி போட்டு ஆண்டவர் என்ன பயன்படுத்துங்கப்பா, நான் சும்மா வேஸ்டா உட்கார்ந்து இருக்கிறேன், சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஆண்டவர் என்ன எப்படியாவது பயன்படுத்துங்கன்னு சொல்லி ரொம்ப கதறி அழுத நாட்கள்லாம் இருக்கு. உண்மையான அபிஷேகம்
உண்மை என்ன பண்ணது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாம அதுக்கு அப்படிப்பட்ட ஏக்கம் இருக்கு. நம்மளாம் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் கைவலி என் தலைவலி சரியானா போதும். இன்னமும் தலைவலிக்கு கைவலிக்கு செபிக்கிற 30 வருஷம் விசுவாசம் நம்மளதான் இருக்கும். ஆமா தானே? அதுக்கு நான் சொல்றது புரியுது. அவருடைய வார்த்தை நிச்சயமா தூங்க விடாது. பிரசங்கம் பண்ணுகிற ஒவ்வொரு வார்த்தையில தூங்க விடாது. ஏசுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு பெரிய தாக்கம். நான் 9th வரைக்கும் படிச்சு முடிச்சு டெல்லிக்கு போயிட்டேன். அது நான் சின்ன வயசுல சில பாட்டுலாம் சொல்லி கொடுத்தாங்க. கிராமத்துல டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா அப்பமும் ஒரு வேலை செய்வாங்க. எங்க அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்கன்னா குப்பை பொறுக்கிறது தான் என்னுடைய குடும்பத்தோட தொழில. எங்க அப்பா அம்மா என்ன வேலைன்னா குப்பை தான் பொறுக்கிட்டு இருந்தாங்க. பாத்துருக்கீங்களா குப்பை பொறுக்கிறவங்க? யாரெல்லாம் பாத்துருக்கீங்க? மத்தவங்க பாக்குறது தானே. துணி கை தூக்க மாட்டோம். வாசல் ரொம்ப கஷ்டம். ஒரு டைம் இந்த உரிவுக்கார கூட்டத்துக்கு போயிருந்தோம். உரிவுக்கார கூட பாத்துருக்கீங்களா? அவங்களாம் வேற அவங்களாம் சர்ச்சுக்குள்ள இருக்க வேண்டியது. பாட்டு பாடினா அப்படி பாடுறாங்க. டேஸ் போதுங்க டான்ஸ் வந்து உட்காடுறாங்க, அந்த அளவுக்கு ஆடுறாங்க. நம்மள வந்து பாடுங்க பாடுங்க கை தட்டுறதுனால என்ன பண்றோம்? நான் யோசிக்கிறேன், இந்த சர்ச்சில் வந்து இவ்வளவு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் இன்னும் மைக்க பிடிச்சி ஐயா பாருங்க கீபோர்டு வாசிட்டு பேடு வாசிட்டு பாடுங்கன்னாலும் பாட மாட்டுறாங்களே. இவங்கலாம் எப்படியா வீட்டுல போய் பாட போறாங்க? அந்த யோசிக்கிறேன். நினைச்சது கரெக்டா ரைட்டா? நம்ம தானே இங்கே என்ன பண்ண மாட்டோம்? பாடல பைத்தியகாரமா மாறணும். எத்தனை உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் பைத்தியம் மாதிரி பாடினே சொல்லியிருக்காங்களா? யாரை பார்த்து சொல்லியிருக்காங்க? என்னை பார்த்து சொல்லியிருக்கிறவங்க மட்டும் கை தூக்க மாட்டோம். எப்ப பார்த்தாலும் பைத்தியம் போயிட்டே இருக்கு. யாரெல்லாம் அவங்க பேர் வாங்கிருக்கீங்க? பைத்தியம் கை தூக்காடுங்களா? கத்தர் பார்க்கணும். மற்றவனா ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை எங்களை மாதிரி பைத்தியங்களை இந்த பைத்தியம் வரைக்கும் யாரும் உங்களை பார்த்து சொல்லலைன்னா ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷத்துக்குள்ள உங்களை பார்த்து யாராவது பைத்தியம் சொல்லணும். அந்த அளவுக்கு கர்த்தர் ஆராதிக்கணும். ஆமே, நீங்க ஆராதிச்சு பாருங்களேன், உங்களை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு கோழி பைய போட்டு ரோடோட தெரு தெருவா குப்பை பொறுக்கி வாழ்ந்துட்டு இருந்தேன். கூடாரத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். நல்ல வீட்டுல எங்களுக்கு கிடையாது. அம்மா அப்பா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாருமே கூடாரத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். சின்ன வயசுல இந்த ஜெபத்தோட ஜெயகத்தை இந்த பாட்டு புக் இருக்கு தெரியுமா? இந்த பாட்டு புக் எனக்கு கொடுத்தாங்க. நான் டெல்லிக்கு போகும்போது என்னுடைய பேக்ல அந்த பாட்டு புக் கிழிஞ்சிருந்துச்சு. புதிய போட்டோம். அப்படியே டெல்லிக்கு கொண்டு போயிட்டேன். சில பாட்டுக்கு மட்டும் தான் எனக்கு ராகம் தெரியும். ஒரு வருஷம் தான் நான் சர்ச்சுக்கு 2003 அந்த வருஷம் மட்டும்தான் நான் சர்ச்சுக்கு போனேன். ஆனா சில பாட்டுக்கு மட்டும் ராகம் தெரியும். ஃபாதர் பாட்டு, நாதா உங்க திருக்கரத்தில் தண்ணீருக்கு கிடக்கும்போது, நன்மைகள் நாயகனே, இந்த மாதிரி சில பாட்டு தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பாட்டு புக்கை திருப்பி வச்சுட்டு தெரியாத ராகம் இருக்கும் தெரியுமா, நானா ஒரு புது டியூனை போட்டு பாடிட்டு இருப்பேன். யாருக்கு தெரியும்? அவன் உண்மையா அந்த அளவுக்கு நான் பைத்தியம் தெரியல. அது சின்ன சின்ன வயசுலயே எலும்புகள் அதுக்காக தான் உருவாக்கினாங்க நம்புறேன். இப்படி நரம்புகளை கத்த அதுக்காக தான் உருவாக்கினாங்க நம்புறேன். அவன் நானா என்ன பண்ணுவேன், அந்த புது புது பாட்டா பைத்தியம் மாதிரி பாடிட்டு இருப்பேன். அதனாலதான் என்ன தெரியல, ஆண்டு ஒரு புது புது ராகத்தையே விட்டுட்டு இருக்காங்க. அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடிங்களை நான் அவனை விடுவிப்பேன். எங்க மாமாவுடைய கூடாரம் இருந்துச்சு. எங்க மாமாவுக்கு 3 பிள்ளைங்க. எங்க அம்மாவுடைய தம்பி அவங்களுமே குப்பை தான் பொறுக்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த சின்ன கூடாரம் வந்து காலியா இருந்ததால அந்த எங்க மாமாவுடைய பசங்களை எங்க மாமா வந்து கள்ளக்குறிச்சியில ஸ்கூல்ல சேர்த்து விடுறதுக்காக எங்க மாமாவும் எங்க மாமியும் பிள்ளைகள் எல்லாமே வந்துட்டாங்க. அப்ப அந்த கூடாரம் காலியா இருந்துச்சு. நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு ஏசப்பாவுடைய போட்டோ ஒண்ணு வாங்கணும். 2 மெழுகு அந்த அளவுக்கு எங்களுக்கு பெருசா தெரியாது. 2 மெழுகுத்தி வாங்கணும். ஞாயிற்றுக்கிழமானா அங்க இருக்க சின்ன சின்ன பசங்க, எங்க தம்பி தங்கச்சிங்க குடும்பம் இருக்கிற பசங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் தான் பாஸ்டர். அப்போ 7வது படிக்கும்போது அப்போ சில பாட்டுலாம் பாடி எப்படி எங்க பாஸ்ட் யோசிப்பேன். இந்த 7வது படிக்கும்போது சர்ச்சு பண்ணி எங்க பாஸ்ட் என்னெல்லாம் பண்ணாரு அது என்னோட மைண்ட்ல வரும். அந்த மாதிரி என்ன பண்ணேன், நான் சில இடத்துக்கு கூட வச்சு நடத்துவேன். கத்தர் பாக்குறேன். அப்ப எல்லாரும் கண்ணமோட வச்சு உபாச ஜபத்துக்கு போனா சொல்லுவாங்க அந்த பெந்தகோஸ்து சர்ச்சில், ஃபயர் ஃபயர் ஃபயர், கத்தர் வர்றாரு கத்தர் வர்றாரு கத்தர் தூடுறாரு. கேள்விப்பட்டீங்களா? நான் பாப்பேன் எங்கடா வர்றாரு, யாருடா வர்றாரு, யாரு தூடுறாரு. இதே நான் அப்படியே அங்க அப்படியே ஃபாலோ பண்ணேன். எல்லாரும் கண்ண மூட வச்சு எல்லாரும் கண்ண மூடுங்க பாக்கலாம் சொல்லி கத்தர் வராரு ஃபயர் கத்தர் தொடுறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ண முடிச்சு நானே பேசுறேன். என்ன பண்ண தொட்டுட்டு அவங்க தொட்டு நின்றுவாங்க. கத்தர் பாக்குற எல்லாத்தையும் அவங்க முடிச்ச உடனே சொல்லுவாங்க, ஐயா எனக்கு தொட்டு மாதிரி இருக்கு தம்பி. அப்படியா? எனக்கு தான் தெரியும் யார் தொட்டு. அன்னைக்கு நான் விளையாட்டா பண்ணேன். இன்னைக்கு கத்தர் தரிசனமே அந்த மாதிரி பயங்கர தாகும். என்ன சர்ச்சுக்கு போனாலும் அப்படியே வாசலுக்கு நின்று பார்த்துட்டு குப்பை பொறுக்கிட்டே போவேன்.
கோணிப்பை இருக்கும். ஆனா அங்க ஆட்சி சர்ச் தான் நிறைய இருக்கும். உள்ள பாடிட்டே இருப்பாங்க. அப்படி சர்ச்சை ஓரமா கோணிப்பை வச்சுட்டு அப்படியே வாசலே எட்டி பார்த்து இந்த நாட்கள் இருக்கிறது. ஆமென். அந்த சர்ச்சுக்குள்ள நான் கூப்பிட்டு பாட்டு பாட வச்சிருக்காங்க. பாடி இருக்கிறேன். அவங்க திருக்கரத்தின் இசைக்கருவினா அது எனக்கு அர்த்தம் தெரியாது பாருங்க. ஒரு கோணிப்பையை போட்டு ரோடு அடையும் போதெல்லாம் பாடுவேன். அவங்க திருக்கரத்தின் இசைக்கருவினா நாதோறு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். அழுக்கான சட்டை, அழுக்கான ட்ரௌசர், இந்த கால வேற செருப்பு, இந்த கால வேற செருப்பு, பாக்குறதுக்கே பைத்தியக்காரங்க மாதிரி. எனக்கு அதெல்லாம் பார்த்தா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. நடந்து போறேன் சாலா பாக்கிய போத் பதுவா இருக்கிற ஊப்பன்னு சொல்லி உங்க மேல ரொம்ப நாத்தடிக்கிற ஓரமா போடன்னு சொல்லி அப்படியே முகத்தை அப்படி பண்ணிட்டு போற நாட்கள் தான் இருக்குது. எத்தனை நாட்கள் இருக்குது. எங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் பைத்தியக்காரங்க மாதிரி சுத்தி இந்த நாட்கள் இருக்குது. ஒரு கிலோ பிளாஸ்டிக் எவ்வளவு, ஒரு கிலோ இரும்பு எவ்வளவு, ஒரு பாட்டில் எவ்வளவு, இதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா தாத்தா பாட்டி குப்பை பொறுக்கிறாங்க, அப்பா அம்மா குப்பை பொறுக்கிறாங்க, நானோட தம்பி தங்கச்சி எல்லாம் குப்பை பொறுக்கணும். நான் எப்படி வச்சேன், ஒருவேளை எனக்கு கல்யாணம் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுல என்ன பண்ணுவோம், அப்பதான் பொறுக்கணும். ஏன்னா தாத்தா பாட்டி அதான் செஞ்சாங்க. அப்பா அம்மா குப்பை தான் பொறுக்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்னுடைய தம்பி தங்கச்சி குப்பை தான் போயிட்டு இருக்காங்க. நான் யோசிக்கிறேன், ஒருவேளை எனக்கு கல்யாணம் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா. ஆனா ஆணுடைய பிளான் எப்படி தெரியுமா, நான் பிறந்தது குப்பை பொறுக்கும் ஒரு பையனா பிறந்தேன். என்னுடைய பொண்ணு ஒரு பாஸ்டர் பொண்ணா பிறந்தேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, சில கோணிப்பை எடுத்துட்டு போக குப்பை பொறுக்க. அப்படி போகும்போது எனக்கு முன்னாடி போறவன் அந்த தெருவில் இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு போயிடுவாங்க. பார்த்தா அங்க காலியா இருக்கும். இதுல பயங்கர காம்படிஷன் நிறைய இருக்கும். முன்னாடி போனதான் குப்பை கிடைக்கும், எம்டியா இருக்கும். குப்பை கிடைச்சாதான் நாங்க பொறுக்கிட்டு வர முடியும். நாங்க ஒரு குப்பை பொறுக்கி எங்களையும் ஆண்டவர் பொறுக்கி எங்க தலையெடுத்து போட்டு அறுக்கி அவன் தேவையில்ல நறுக்கி. நான் எப்படி சொல்றேன், அந்த கோழிப்பையை தூக்கிட்டு அப்படியே போகும்போது ஒண்ணுமே கிடைக்காம திரும்பி வருவோம். எங்க அம்மா பார்த்து சொல்லுவாங்க, என்னடா ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லம்மா, இதெல்லாம் குப்பை பொறுக்க கூட லாக்கிட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் உங்களை விட சூப்பரா குப்பை பொறி காட்டுறமான்னு சொல்லி சவால் நாட்கள். ஆனா ஆண்டு பாருடைய நான் உனக்கு குப்பை பொறுக்கிறதுக்காக சாய்ப்பான்ல, ஆத்துமாக்களை பொறுப்பதற்காக. ரொம்ப நாத்தடிக்கும், ரொம்ப கரிச்சி புடுவா இருக்கும். குப்பை இல்லாம என்னுடைய கோணிப்பை எல்லாம் புடுவாதான் இருக்கும். பல மாதிரி வச்சிருக்கிறேன். என்ன ஒரு வாழ்க்கை இருக்கா, என்ன யாராவது நேசிப்பாங்களா? இந்த குப்பை பொறுக்கனோட மனசு இருக்கு. என்னதான் குப்பை பொறுக்கினாலும் அவங்களுக்கு ஒரு இதே இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல என்ன ஆண்டோடைய அன்பு சொல்லும்போது, ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் போது யோசிச்சு பாக்குற, குப்பை பொறுக்கிட்ட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒருத்தரும் நேசிக்க மாட்டாங்க, சுத்தமான சாப்பாடே கிடையாது. எங்க நல்ல ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா அப்பா சாப்பாடு செஞ்சு வச்சிருவாங்க. காலைல அவங்க 5 மணிக்கெல்லாம் குப்பை பொறுக்க போயிடுவாங்க. அந்த சாப்பாடு காலையில எழுந்து பார்த்தா அந்த எரிலாம் சாப்பிட்டு கருப்பு கருப்பா பார்த்துருக்கீங்களா? எரி சாப்பிட்டு கருப்பு கருப்பா இருக்கும். அந்த கூடாரம் தானே, கூடாரத்துல எரி நல்லா வரும். காலையில எழுந்து பார்த்தா அந்த சாப்பாடு மேல எல்லாம் ஃபுல்லா கருப்பு கருப்பா தான் இருக்கும். அந்த காரியை எடுத்து அந்த கருப்பு கருப்பாக இதெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு கீழே இருக்கிற சாப்பாடு தண்ணி ஊற்றி சாப்பிட்ட நாட்கள் இருக்கிறது. அவனுடைய தம்பி தங்கச்சி எல்லாருமே சுத்தமான சாப்பாடு குப்பை பொறுக்கும். எங்க குப்பை அந்த மொத்த குப்பையும் ஒரு இடத்துல ஒரு நாள் கொட்டி எல்லாத்தையும் தனித்தனியா பிரிப்போம். பிளாஸ்டிக் தனியா பிரிப்போம், அட்டையை தனியா பிரிப்போம், பாக்ஸ் தனியா பிரிப்போம், பேப்பர் வாட்டர் பாட்டில் தனியா பிரிப்போம், எல்லாத்தையும் தனித்தனியா பிரிப்போம். ஒரு நாள் 10 நாள் குப்பை எல்லாம் ஒன்னா கொட்டி தனித்தனியா பிரிப்போம். அப்படி பிரிக்கும் போது எங்க முகத்தை பார்க்கணுமே, ஃபுல்லா புழுதியா இருக்கும் ஃபுல்லா. ஆனா ஆண்டவர் புழுதிலிருந்து உயர்த்தி. ஆமென். ஏன்னா நான் ஒரு எங்க அப்பாவுடைய முகம், நம்ம முகம் நமக்கு தெரியாதுல்ல. எங்க அப்பாவுடைய முகம் எந்த அளவுக்கு அந்த குப்பையை பிரிக்கும் பொழுது எங்க அம்மாவுடைய முகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லாவே தெரியும். என் தம்பியோட தங்கச்சியோட முகம் எப்படி இருக்குன்னு தெரியும். திரும்ப சொல்ற, கனவு கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு உயர் ரகத்தை பார்க்க வச்சிருக்கிறோம். ஆமென். நான் இயேசுவை நேசிக்கிறத விட இயேசுவை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். 2008 வரைக்கும் நான் குப்பை பொறுக்கினேன். 2009 எனக்கு அந்த வேலை பிடிக்காம நான் சென்னைக்கு வந்துட்டேன். 2012 வருஷத்துல எனக்கு திருமணம் நடந்துச்சு. அப்படியே எங்க கிராமத்துக்கு நான் கள்ளக்குறிச்சி பக்கத்துல கிராமத்துல ஒரு வாழ்க்கையை நாங்கள் தொடங்கணும். எங்க அம்மா எங்க பெரியம்மா போட்டிருந்த ஒரு சைனா வச்சு ஒரு சின்னதா ஒரு மொபைல் ஷாப் ஒன்று எனக்கு வச்சு கொடுத்தாங்க. 700 ரூபாய் வாடகை. அந்த கடையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு கண்டல்காரங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஃபைனான்ஸ் விடுறோம், வட்டி விடுறவங்க கடை வச்சாங்க. அவங்க முதல்ல வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 5000 ரூபாயில 500 ரூபாய் அவங்க எடுத்துப்பாங்க, 4500 ரூபாய் என் கையில கொடுப்பாங்க. நான் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கட்டணும், 100 நாள் கட்டணும். எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? அப்படின்னா நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படிதானே? இல்ல, ஆமா. சரி, இப்ப 50 ரூபாய் தானே ஈஸியா கட்டிடலான்னு சொல்லி 10,000 ரூபாய் வாங்கினேன். இப்ப எவ்வளவு கட்டணும்? 20,000 ரூபாய் வாங்கினேன். 200 ரூபாய் கட்டணும்.
அந்த 20,000 ரூபாய் 5,000 ரூபாய் மாறிச்சு. இப்ப 500 ரூபாய் ஒரு நாளைக்கு கட்டணும். கிராமத்துல ரொம்ப கஷ்டம். அந்த 5,000 ரூபாவை கடன் அடைக்க முடியாம இந்த கடன் எப்படியாவது தண்டல் கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி 50,000 1,00,000 ரூபாய் மாறிச்சு. வாங்கினது என்னவோ 5,000 ரூபாய் தான். ஆனா முடிவுல 1,50,000 ரூபாய்க்கு அதிகமா போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 1,500 ரூபாய் கட்டி ஆகும். 4-5 கஸ்டமர் 4-5 பைனான்ஸ் கிட்ட வாங்கினதால கரெக்டா அவங்க வர நேரம் பார்த்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். பதில் சொல்ல முடியாது. இப்படி கடையை க்ளோஸ் பண்ணியே டோட்டலா க்ளோஸ் பண்ற அளவுக்கு கடை வந்துருச்சு. கிராமத்துல ஒரு சபை வாசல், கிராமத்துல சர்ச்சில் வாசல் உட்காந்து அழுவேன். கரெக்டா 2 மணி 3 மணி போல சர்ச்சுக்கு போனாவே கண்டுபிடிச்சிருக்கேன். என்னப்பா பைனான்ஸ்காரங்க பயந்து உட்காந்துட்டியா? சொந்தக்காரங்களுக்கு மத்தியில இவரோட பேர் கடங்காரன், என் உறவுகளுக்கு மத்தியில இவன் உருவிடாதவன். எல்லாம் முடிந்தது நினைச்ச நாட்கள் இருக்கிறது. நல்லா இருக்கும் போது எல்லாருமே கூட இருப்பாங்க தெரியுமா? நாளைக்கு ஒன்றுமே இல்லாத பொழுது ஒருத்தருமே கூட இருக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவாங்க தெரியுமா? வார்த்தை எது கை கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியல. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் செல்வனுக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த வார்த்தையை எது கை கேட்கிறீங்க? அதெல்லாம் கேட்கல நினைக்கிறேங்க. நான் சொல்லுவேன், இது மாதிரி பொய் வேற எதுவுமே இல்லை. ஆமா தானே? இந்த பொய்யை சொல்ல வைக்கிறதே பாஸ்டங்க தான். கையில பிடிச்சி சொல்லுவோம் வாழ்விலும். கஷ்டப்படும் போது ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நீ எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்துவ கூட எப்பொழுது எல்லாரும் சில நேரத்துல உங்களை விட்டு பிரிஞ்சு போற ஆட்கள் மத்தியில நீ என்ன பண்ணாலும் உங்களை நேசிக்கிற ஒருத்தர் இயேசு மட்டும். ரொம்ப கஷ்டம். கடந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ராத்திரி தூக்கம் வராது. ஆமீன். அது வழி இல்லாம நாங்களுடைய மனைவி பிள்ளைங்கெல்லாம் 2016 வருஷம் செப்டம்பர் மாசம் போட்டுட்டு இருக்கிற அதே ட்ரெஸ்ஸோட கூட சென்னைக்கு நாங்க டிராவல் பண்றோம். இதே சென்னையில போய் ஏதாவது வேலை செஞ்சு கடங்க அடிச்சு கடங்க சொல்லிட்டு சென்னைக்கு நாங்க டிராவல் பண்றோம். எதுக்காக டிராவல் பண்ண? கடன் பிரச்சனை. டி நகர் தெரியுமா? சென்னையில டி நகர் ஒரு ஏரியா இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த டி நகர்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரவணா ஸ்டோர் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு கடைகள்லையும் ஏறி இறங்கி ஏதாவது வேலை கொடுப்பீங்களா, எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுப்பீங்களான்னு சொல்லி வேலைக்காக அடைஞ்ச நாட்கள் இருக்கிறது. எதாவது படிச்சுட்டு 9th வரைக்கும் படிச்சுட்டு எந்த வேலையும் கிடையாது. கடைசி ஹைதராபாத் பிரியாணி ஒரு பிரியாணி கடை. அந்த பிரியாணி கடையில சப்ளையரா ஒரு நாளைக்கு 250 ரூபாய் சம்பளம். நான் சொல்றேன் 2016 நடந்த சம்பவம். பிரியாணி கடையில 250 ரூபாய் சம்பளத்துக்கு எனக்கு வேலை கிடைச்சிச்சு. 250 ரூபாய் சம்பளத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி என்னோட வாழ்க்கை மாறிச்சுன்னா, ஒரு 10 ரூபாய் கீழ் கிடக்குமா, 10 ரூபாய் கீழ் கிடந்தா என் பிள்ளைக்கு பிஸ்கெட் வாங்கி தரலாமே சொல்லி தெருவாழ்ந்த நாட்கள் இருக்கிறது. 2,500 ரூபாய் வீட்டு வாடகை கட்ட முடியாம உனக்குலாம் வாடகை கட்டுறதுக்கே வக்கீல் தம்பி, இல்லை இதுக்கு பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போற எவ்வளமாய் பேசின நாட்கள் இருக்கிறது. ஆனா எனக்கு வந்த உபத்திரவங்கள், அவமானமா பேசின வார்த்தைகள் எல்லாம் என்னை தேவனை இன்னும் நெருங்க வைத்தது தவிர தேவனை விட்டு பிரிக்கல. ஆமென். தேவ சமூகத்தில் பயங்கரமா கதறி அழுவ வந்தவரு இது கடன் என்னைக்கு ஆண்டவரே மாறும். உண்மையை சொல்லுவா 2016 2017 2018 இந்த வருஷம் எல்லாம் இப்படி வாழ்க்கையில ஏன் வந்ததுன்னு நினைச்ச ஒரு வருஷம். ரொம்ப எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு உழைச்சேன். ஒரு நாள் நான் முடிவு பண்றேன், இந்த உலகத்துல இனிமே நான் வாழ்வதற்கு தகுதி இல்லை, என் ஜீவனை அப்படியே எடுத்துக்கோங்க ஏசப்பா, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு போய் நான் தற்கொலை பண்ணிட்டு ஜோம் பண்றேன். ஏசப்பா ஜபத்தை கேட்கறது தானே. ஆண்டவர் சொன்னடி, நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நான் உன்னை அழைக்கலப்பா, தற்கொலை பண்ணிக்க போற அநேகரை என் பக்கம் திருப்புற தரிசனத்தை நான் உங்க அழைச்சிருக்கிறேன். ஆமே. எங்க வீட்டுல ஜோம் பண்ண வசதி இருக்காது. ஏன்னா 2,500 ரூபாய் வீடு, ரொம்ப சின்ன வீடு. எல்லாம் என்னைய மனைவி நான் கடிச்சிட்டு போன நாட்கள் இருக்குது. பக்கத்து வீட்டுல தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க, அவங்ககிட்ட போய் அக்கா உங்க மாடியில கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கணுமான்னு கேட்பேன். அவங்க அந்த மாடியில இடம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் போய் அந்த மாடி தான் என்னுடைய செவ்வாய் மாறிச்சு. அப்படியே முட்டி போட்டு கையை உயர்த்தி, மழை பெஞ்சிட்டு இருக்கும் நான் ஜோம் பண்ணிட்டே இருப்பேன், வெயில் அடிச்சுட்டே இருக்கும் நான் ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். இப்படி உணவு எல்லாம் ஏதாவது ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா ஆண்டவரே, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போறேன் ஆண்டவரே, ஏதாவது வாழ்க்கை அற்புதம் செய்ய மாட்டீங்களா? ஆமே. பாலுடைய சத்தம் கேட்குறதே, நம்மளை உடைச்சி நம்மளை உருவாக்கி அநேகருக்கு ஆறுதல் படுத்துகிற பாடல்களை உன நாட்களை நான் வைப்பேன், உன்னை விட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். என்னண்டவர் இதுவே தாங்க முடியல, இதுக்கு மேல ஒரு வாடகைக்கு போறேன். சொல்றது புரியுது, வார்த்தை உள்ள போதா? ஆமே. இதுவே தாங்க முடியல சார், இதுக்கு மேல ஒரு வாடகைக்கு போறேன்னு சொல்றீங்களே, நேசுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லவரே, நான் அழறதான் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் அழ ரெடி, நான் அவமானப்படுறதா உங்களுக்கு பிடிக்கும்னா நான் அவமானப்பட ரெடி, நான் கண்ணீர் வடிக்கிறதா உங்களுக்கு பிடிக்கும்னா நான் கண்ணீர் வடிக்க ரெடி. ஆண்டவரே, நான் கஷ்டப்படுறதா உங்களுக்கு பிடிக்கும்னா நான் கஷ்டப்பட ரெடி.
என்னை எவ்வளவு வேணா உடைச்சிருங்க ஏசப்பா, ஆனா உங்க கையில மட்டும் நம்ம வச்சுக்கோங்க. ஆமே சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்ல போல எவ்வளவு வேணா உடைச்சிருங்க ஏசப்பா. உண்மையிலே ரொம்ப கஷ்டம் ஐயா. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது. வார வாரம் ஐயா எப்படி பிரசங்கம் பண்ணான்னு ஒரு ரியாக்ஷன் நம்ம உட்காந்துருக்கேன். கத்த நல்லவராமே நான் சொல்லுவா ஆழமான பிரசங்கம், கருக்களான சத்தியம், இதெல்லாம் கேட்கறவங்க என்ன இருக்கு? என்னதான் ஆழமான பிரசங்கம் பண்ணாலும் உங்க மாதிரி உட்காந்து எல்லாம் ஒருத்தருக்கும் புரிய போகிறது. அப்ப என்னதான் கருக்களான சத்தியம் பண்ணாலும் உங்களை மாதிரி உட்காந்து என்ன பண்ண போறது? யாருக்கும் கேட்கறதுல ஒரு ஃபயர் இருக்கு. நான் சொல்லவா, நீங்க அங்க கேட்டாதான் இங்க இருந்து உங்களுக்கு வார்த்தை வரும். தெரியுமா? நீங்க இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா நான் எதுக்கெல்லாம் வர மாட்டேன். எந்த வார்த்தையுமே உங்களை டச் பண்ண போறது இல்லை. ஏன் தெரியுமா? நீ நிறைய பேர் எந்த ரியாக்ஷனுமே பண்ணாம உட்காந்துருக்கீங்க. நான் ஃபீல் பண்ணி பேசினாலும் ஒரே ரியாக்ஷன், கத்தி பேசினாலும் ஒரே ரியாக்ஷன், ஆசிரியப்பாருன்னு சொன்னாலும் எதுக்கும் ஒரு பதிவு ஆக்டிவா. நான் மறுபடியும் சொன்னேன், இந்த புரிவுக்காரங்க என்ன அப்படி ஆராதிக்கிறாங்க. வியாசார் படியில போயிருக்கீங்களா? வியாசார் படி, இந்த வியாசார் படியெல்லாம் போனீங்கன்னா ஸ்லம் ஏரியா தான் பக்கவா ஆராதிப்பாங்க. தெரியுமா? ஐய தட்டுற செயல் இருக்கு. அவன் ஆனா நம்மளாம் அழகா டீசெண்டா உட்காந்து டீசெண்டா ஆரம்பிச்சுட்டு போறோம். அந்த நல்ல ஆராதிக்கணும். திரும்ப சொல்றேன், அவன் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடிங்க நான் விடுவிப்பேன். உங்க விடுதலை உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரியே உட்காந்துருந்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் விடுதலையே கிடையாது. கரெக்டா நான் சொல்றது புரியுதா? இந்த வார்த்தை வரும்போதே என்ன பண்ணணும்? நானும் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறேன், ஒரே ரியாக்ஷன். நானும் எனக்கு டெஸ்ட் பண்ணி சொல்றேன், ஒரே ரியாக்ஷன். சரி, அந்த ரியாக்ஷன் என்ன பண்ணுங்க? நேசிக்கிறீங்க அந்த வார்த்தை வந்தாவே ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிச்சு. ஆமென். ஏதாவது ஒரு ஆத்மா தொடப்படாதான்னு சொல்லி எவ்வளவு பாரத்தோடு நடத்துறாரு இந்த கூட்டம். மாறணும். மாறினாதான் மாற்றம். சபைக்குள்ள இருக்கிற விசுவாசம் மாறினாதான் எழுப்புதலை பார்க்கணும். ஆண்டவர் பார்த்து சொன்ன, நீ உள்ள வேணா உடைச்சிருங்க ஏசப்பா, ஆனா உங்க கையில மட்டும் எதுக்கு நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் ஆண்டவர் ஒரு ராப்ப எனக்குள்ள பறக்குது. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். எதுக்கு ஆசை சொல்லுங்க? இன்னும் உடைகிறேன்,
உலகத்தின் பார்வையிலே நான் அடிமையாக இருந்தேன் ஐயா. உங்களின் பார்வையில் நான் அழகாக இருந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அடிமையாக இருந்தேன் ஐயா. உங்களின் பார்வையில் நான் அழகாக இருந்தேன் ஐயா. அழகை தூக்கியால் அழகிற்கு அழைத்து கொண்டீர்கள். அவரை உண்மையா நேசிக்கிற உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு நீங்க சந்திக்கிற இந்த பாடுகள், அதே போல நினைக்கிறீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படிதான் உட்காந்துருக்கீங்க. எதுக்கு உட்காந்துருக்கீங்க? எதுக்கு பிரச்சனை இருக்கு? ஆமென். அண்ணா சொல்றாரு, கர்த்தர் மேல உங்க பாரத்தை, ஆமென். அண்ணா அம்மா கர்த்தர் மேல உங்க பாரத்தை, ஆமென். கர்த்தர் மேல உங்க பாரம் கர்த்தர் மேல இறக்கி வைக்கும் போது கண்கள் இருந்து கண்ணீர் வரும். ஆமென். சொல்றேன், என் வாழ்க்கையில் நடந்து வர எல்லாமே நன்மைக்கு. சொல்லுவீங்களா? எனக்கு என் வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்ட் கஷ்டம், நான் குப்பம் பறக்கிறது. ஒவ்வொரு கோயில் வாசலையும் போய் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாருமே குடும்பமா பிச்சை எடுத்தோம். ஆமென். இப்போ கர்த்தர் என் வாழ்க்கையில எனக்கு எதெல்லாம் அனுமதிச்சாரோ, இப்ப அப்படி சொல்றேன், நான் ஊழியக்காரனா வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சா, நான் குப்பை பொறுக்கும் போதே எனக்குள்ள ஆண்டவரோட பிளான் இருந்துச்சா? பதில் சொல்ல மாட்டீங்க. நீங்க குப்பை பொறுக்கும் போதே தரிசனம் இருந்துச்சாம ஒவ்வொரு மசூதி வாசலையும் சலாம் அலைக்கும் பையா கிருபா தேதோ பையா, இங்க ஏதாவது ஹிந்தி தெரியுமா? பையா கிருபா தேதோ அப்படின்னு பிச்சை எடுத்துட்டு இருந்த பாருங்க. அப்பவே தரிசனம் இருந்துச்சா? இல்ல மைக்கு பிடிச்சு பாடும்போது மட்டும் தான் தரிசனம் இருந்துச்சு? பிச்சை எடுக்கும் போதே தரிசனம் இருந்துச்சு. ஆமென். நான் பிச்சை எடுப்பது கர்த்தருடைய தரிசனம் சித்தம் அப்படின்னா ஆண்டவர் பார்த்து சொல்ற, ஆண்டவரே நான் ரெடி. ஆமென். நான் உழைக்கப்படுறதா உங்களுக்கு பிடிக்கும், நான் உழைக்கப்பட நான் ஒண்ணு மட்டும் நல்லா நான் புரிஞ்சுக்கிறேன். 33 வயசானது, 33 வயசுல எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, கர்த்தர் அனுமதிக்காம என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. கர்த்தர் கொடுக்காம எதையும் வாங்க முடியாது. ஆமென். கர்த்தர் சித்தம் நம்ம தான் யாரும் என் வீட்டு போக மாட்டாங்க. கர்த்தருக்கு தெரியாம யாரும் என் கூட வந்து இணைய மாட்டாங்க. ஏன்னா நான் என்ன நம்புறதை விட ஆண்டவர் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா நம்புறேன். கடந்து வந்த பாதைகள் தான் நீங்க உங்க முன்னாடி நின்று மைக்க பிடிச்சி பேச வச்சது. ஒரு 10 ரூபாய் கீழே கிடக்காதா அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு பிஸ்கட் வாங்கி தரலாமே தெரு தெருவா அலைஞ்ச நாட்கள் எனக்கு ஒரு படிக்கட்டா மாறிச்சு. அந்த டெஸ்ட் நீங்க டெஸ்ட் பண்ணி சொல்ல வைத்திருக்கிறது. வாட கட்ட முடியாம திட்டு வாங்கினது மோசம் கேவலமா இருந்துச்சப்போ அது அடுத்த படிக்கட்டா மாறிச்சு. ஆமென்.
தற்கொலை பண்ணிக்க போறது அடுத்த படிக்கட்டா மாறிச்சு. இப்படி நான் சந்திச்ச ஒவ்வொரு பாடுகளும், ஒவ்வொரு வலிகளும், ஒவ்வொரு அவமானங்களும் ஒவ்வொரு படிக்கட்டா மாறி 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 இன்னைக்கு பங்கார்பேட்டை வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்திருக்கிற காரியம், செய்து கொண்டிருக்கிற காரியம் எல்லாமே நன்மைக்கு. சொல்லக்கூடிய எல்லா சொல்றது எல்லாம் நன்மைக்கு. அவருக்கு தெரியாம எதையும் வாழ்க்கை நடக்க போறது இல்ல. இந்த வியாதி மரணத்துக்கு எதுவா அல்ல. நான் இன்னைக்கு நான் வடிக்கிற கண்ணீர் இது நான் மூழ்கி போவதற்காக அல்ல. இன்னைக்கு நான் சந்திக்கிற இந்த போராட்டம் அதே இடத்துல உட்கார்ந்துருப்பதா அல்ல. நான் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு அல்ல. என் வாழ்க்கையில கர்த்தர் வெயிட் செய்வதற்காக சொல்லுவாங்க. அந்த ஒரே ஒரு வருஷத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். 48 வருஷத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்ததை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். நான் என்ன சொல்றேன், லாசருடைய குடும்பத்துக்கு கர்த்தர் செய்த மிராக்கள் அப்படிதானே. லாசருடைய குடும்பத்துல கர்த்தர் வெயிட் பண்ண வச்சது காரணம் அவங்களை கொண்டு கர்த்தர் வெயிட்டா செய்யணுன்றதுக்காக தான். அவங்க குடும்பத்துக்கு செஞ்சதை பார்த்து யூதர்கள் அநேகர் யார் பக்கம் திரும்பினாங்களாம். எத்தனை பேருக்கு ஆசை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறதை பார்த்து அநேகர் இயேசு பக்கம் வரணும்? நம்புறீங்களா? ஆமென். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசை இருக்கு? உண்மையான ஆசை. என் வாழ்க்கையில இயேசுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ன்ற ஆசை. அந்த ஒரு முறை என்ன பார்த்துட்டு நான் நம்புற முறை என்ன ஏமாத்தினா நான் யாரதான்ப்பா நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி. யார் மேல ஒரு பெரிய தரிசனத்தை வச்சு ஒரு பெரிய அழைப்பு வச்சு இவங்க சபைக்கு கொண்டு வந்து வச்சா இவங்க கண்டிப்பா இவங்க சபைக்கு பிரயோஜனமா இருப்பாங்க, கண்டிப்பா சில ஆத்து மக்களை சபைக்கு கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கர்த்தர் நம்புறாரோ அவங்களே நம்பிக்கை இல்லாம வாழ்ந்தா நான் வேற யாரதான்ப்பா நம்புறது ஆண்டவருடைய கூக்குறது. பேசுறது புரியுதா? அதுவே நான் பேசுறது புரியுது. உங்க எதையை தாண்டருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரி கிளிக்கு என்ன பார்த்து குத்தப்பட இந்த அப்படிலாம் ஒப்பு கொடுக்கல. முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார். என்ன ஐயா சொன்னீங்க? இது குத்தப்பட ஒப்பு கொடுக்க போறீங்களா இல்ல புதுக்கலமாயா? பேரு பிரசவம் பண்ணும்போது இதயத்தை என்ன பண்ணாங்களா? குத்தப்பட்சம் மாறினாங்க. நானா சொல்லியிருப்பேன். நானா அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது யாராவது இந்த மாதிரி நான் வந்து குப்பை பொறுப்பேன் அப்படின்னு பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க. நான் கேட்டு வந்தவரே நீங்க குப்பை பொறுப்பு மட்டும் தான் பயன்படுத்துங்க, என்ன பயன்படுத்த மாட்டீங்கன்னு கேட்டுருவேன். நான் உண்மையை கேட்டிருக்கேன். ஆமா, நிறைய பேர் பாருங்க, எனக்கு ஆண்டு நீங்க மத்தவங்க பாட்டு எழுதுற மட்டும் தான் ஃபேமஸ் ஆக்குவீங்களா, நான் எழுதுற பாட்டை ஃபேமஸ் ஆக்க மாட்டீங்கன்னு கேட்பேன். ஆமே, உரிமையா அப்பா கூட உரிமையா பேசுறது நம்மள தவிர யாரு? அதே மாதிரி நிறைய முறை கேட்டிருக்கிறேன். நான் ஒரு 12 பாட்டு போட்டு நிறைய பேருக்கு என் தாய் உருவாக்கம் ஏதாவது முதல் பாட்டு நினைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 12 பாட்டு போட்டேன். ஆமே, அப்பெல்லாம் கேட்பேன், என்ன ஆண்டு இவ்வளவுதான் பாட்டு போட நம்ம பாட்டு ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க, மத்தவங்க பாட்டு மட்டும் தான். ஆமே, ஆண்டு ஒரு நாள் வந்தது, டேய் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவது யாவருக்கும் ஒரு சமயம். ஆண்டவர் எனக்கும் பாடல்களை கொடுத்தார். எனக்கு என்னுடைய பாடல்களும் அநேக சபைகளை பாடும்படி உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பட்ட கஷ்டத்தை ஆண்டவர் பாடலாய் மாற்றி கொடுத்தார். நான் சந்தித்த சில வரிகளை கர்த்தர் வரிகளாய் மாற்றி கொடுத்தார். அந்த வரிகள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசு பக்கம் திருப்புகிறதுக்கு அந்த பாடல்களை கர்த்தர் ஒரு காரணமாய் பயன்படுத்துகிறார். அதுதான் ஆண்டவர் பதில் சொன்னேன், இன்னும் அழைச்சிருங்க இயேசுப்பா. அவன் இன்னும் என்ன கர்த்தர் அவமானப்படுத்தி இருந்தாருன்னா இன்னும் சில புது புது பாட்டை எழுதியிருப்பேன். இன்னும் என்ன அழ வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் நிறைய வரிகள் எனக்கு வந்திருக்கும். அவன் நான் எப்பெல்லாம் உழைக்கப்படுறனோ அப்பதான் ஒரு புது பாட்டோட வருவேன். அவன் இன்னும் 50 பாட்டு இல்ல என்னுடைய டைரியில் இருக்குது. அடுத்த என்னோட பாடல், என்னிடத்தில் என்ன கண்டி என்னை ஏன் தெரிந்து கொண்டி, என்னிடத்தில் என்ன கண்டி என்னை ஏன் தெரிந்து கொண்டி, பொழுதில இருந்த என்ன தேடி வந்தி, அன்போடு அரவணைத்து காத்து கொண்டி, குப்பையில இருந்த எனக்கு வாழ்வு தந்தி, என் ஜனத்தின் மத்தியில உயர்த்தி வைத்தேன், பொழுதில இருந்த என்ன தேடி வந்தி, அன்போடு அரவணைத்து காத்து கொண்டி, குப்பையில இருந்த எனக்கு வாழ்வு தந்தி,
இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த லவ்வுக்குள்ள இருக்கிற என்ஜாய்மெண்ட் புரியும். நான் அவர் கூட பேச, அவர் என் கூட பேச, அவன் அதுல என்கிட்ட மட்டும் அப்படி என்ன விசேஷமா பாத்தீங்க, அதுவே கத்தர் பாடலாய் மாற்றி கொடுப்பாரா? இந்த ஒரு மட்டும் சொல்லலாம். என்னிடத்தில் என்ன கண்ணீர் என்னை கோழி பெயர் போட்டு நாயினா எங்களை பார்த்து பயங்கரமா குலைக்கும், அவ்வளோ அழுக்கா இருக்கும். ஆனா இன்னைக்கு கத்து ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். ஆமீன். எங்க போனாலும், ஹோட்டல் போனாலும், பெட்ரோல் பங்க் போனாலும், சாப்பிட போனாலும், நடந்து போனாலும் ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்வம் பாடுதானே. பாட்டு ரொம்ப பெரிய சாட்சிகளை அத பரதேசியாய் அலைந்து என்னை தேடி வந்தே எனக்கான அடையாளம் ஒரு நாக்கி தந்தை என்று நம்புறீங்க. நிலையில்லா என் வாழ்வில் நிலையாக வந்தீ எனக்கான எதிர்காலம் உருவாக்கி தந்தீ. என்னிடத்தில் என்ன கண்டி பாடங்களை கற்றுக் கொடுப்பாங்க. எப்பெல்லாம் உடைக்கப்படுறோமோ அப்பெல்லாம் கத்தரை உருவாக்குவதற்கு அவரே ஓடி வந்து நம்மளை தொட்டு அதுக்கு நாம சொல்லணும். நல்லா சொல்றேன். முதல்ல நம்ம வரும்போது நம்ம விசுவாசிகள் என்றதன் அடையாளமே பயங்கரமா பாடணும். கத்தரை என்ன பண்ணணும்? கத்தரை பேசிக்கா தான் கத்தரை ஆராதிக்கணும். கத்தரை நல்லா ஆராதிக்கணும், மெய் மருந்து ஆராதிக்கணும், சரியா? கையை நல்லா உயர்த்தி ஆராதிக்கணும். வார்த்தை வரும்போது ஆமே நாம என்ன பண்ணுவோம் சொல்லி உங்க சில பிரசங்கத்துக்கு போகும்போது நிறைய இடத்துல பார்த்துக்க முறைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க பாருங்க அப்படிதான். சிலர் மட்டும்தான் சபையில பிரசங்கத்துக்கு 2-3 பேர் எல்லா பொழுதுமே இருப்பாங்க. சில இடத்துல சில சபையில எல்லாருமே இருப்பாங்க, பயங்கர ஃபைடா இருப்பாங்க. அப்போ டைம் போக கூடாதுன்னு நினைப்போம். அவங்க சொல்ற அந்த அவங்களுடைய அந்த ஏக்கத்தை பார்த்து சில சர்ச்லாம் எப்படா அந்த டைம் சுத்தாதான் பார்த்துட்டு அதை உட்கார்ந்து இருந்து போயிட்டு 2-3 பேர் மட்டும் ஆமே நாமேன்னு சொல்லுவாங்க. பிரசங்கம் முடிகிற வரைக்கும் நாங்க அவங்களை தான் பார்த்துட்டு இருப்போம். ஏன் தெரியுமா? அவங்க ஆமேன்னு சொல்றதுதான் எங்களுக்கு அடுத்த வார்த்தை கொண்டு வருவோம். சில முறைச்சுனே உட்காந்து இருப்பாங்க. நாங்க முடிகிற வரைக்கும் அவங்களை பார்க்கவே மாட்டோம். ஏன்னா வர பிரசங்கம் உள்ள போயிடும். அவங்க பிரசங்கத்தை ஆசையா பாத்துக்கிறாங்க, நம்ம முறைக்கிறாங்களா அப்படின்னு. அதெல்லாம் அப்படி சொல்ல யாரு பிரசங்கம் பண்ணாலும் ஆமேன் அப்படின்னு பண்ணுங்க. அந்த வார்த்தையை நல்லா கத்துங்க, தப்பே கிடையாது. நான் ஒரு வாட்டி தூத்துக்குடிக்கு போயிருக்கேன். அப்போ பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. நான் என் தாய் உருவாக முன்னே அப்படின்னு பாடுறேன். எப்படிப்பா உனக்கு நன்றி. அவர் பின்னாடி உட்காந்து அந்த மனுஷன் ஏன் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் ஆடி அப்படி எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் எல்லாரும் உட்காந்துருக்காரு, அவர் மட்டும் ஆனா சிரிப்பு வந்துருல. அப்படியே ஆடி பாஸ்டர் சொன்னாரு, ஐயா நீங்க பாடினால யாரு பாடினாலும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டே கத்துற ஆராதிப்பாரு அப்படின்னா
அப்ப ஒரு சாட்சி சொன்னாரு, ஒரு முறை வெள்ளக்காரங்க வந்திருக்காங்க. அப்பயே என்ன பண்ணாரு, அப்படிதான் நேரம் அந்த வெள்ளக்காரர் அவர்கிட்ட போனாரு. செக் எடுத்து 25 லட்சம் எழுதி அவர் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் ஆராதிக்கிறது வெள்ளக்காரனுக்கு அப்படியே பிடிச்சிருச்சு. நான் யோசிச்சேன், வெள்ளக்காரனே 25 லட்சம் கொடுப்பாருன்னா அவர் இவ்வளவு கொடுப்பாரு. நான் யார் எப்படி ஆராதிப்பேன்னா, என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க என்னை பார்த்து பைத்தியம் நினைக்கிற அளவுக்கு ஆராதிப்பேன். ஆனா என் பைத்தியம் மறப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ஆராதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த பாடலை வரதே எனக்கு ஆராதிக்கிறது தான். அதுவே நம்ம ஆராதிக்கிறது இந்த பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யறதோ இல்ல அந்த வார்த்தை திரும்பி வர்றதோ நீங்க ஆமேன்னு சொல்றது தான் இருக்கு. ஆமேன்னு சொன்னா உங்களுக்குள்ள போவோம், இல்லைன்னா அந்த வார்த்தை எங்களுக்கு திரும்பி வந்துடும். அதனாலதான் ஊழியத்துக்கு வரும்போது நடந்து வருவோம் நாங்க. சரி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா, அந்த வார்த்தை திரும்பி எங்களுக்கு வந்து ஒரு பைக்கா மாறாது. நீங்க ஆமேன்னு சொல்லாம உட்காந்துருப்பீங்களா, அதே திரும்பி எங்களுக்கு காரா மாறும். திரும்ப மறுபடியும் நீங்க ஆமேன்னு சொல்லாம உட்காந்துருப்பீங்க, சொந்த வீடா மாறும். ஆமே அது தைத்துல பறக்கும். நாங்க ஊழியத்துல வந்து பயங்கரமா டாப்ல போயிடுவோம். ஆனா விசுவாசியா 30 வருஷம் அதே கடவுள் டாப்ல காரணம் நான் சொல்றேன், நம்ம சபைக்குல சிங்கக்குட்டிகள் காட்சி எடுத்த பட்டினியை கிடக்கும் கத்தரை கெடுகிறவர்களுக்கு. ஆனா சபையில வரவங்க இன்னும் கடங்காரமா இருக்கிறாங்க. சபைக்கு வரவங்க இன்னும் தரித்திரமா தான் இருக்கிறாங்க. ஆனா குறைபாடு தான் இருக்கிறாங்க. நான் கேட்டாங்க, நீங்க என்ன வருஷம் எழுதி வச்சிருக்கீங்க, ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லிருக்கீங்களே. ஒழுங்கா படி, கத்தரை தேடுறவங்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைபடாது. தேடுற மாதிரி நடிக்கிற கூட்டம் தான் எழுதிருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ண குறைவு சொல்லி ஆண்டு ஆராதிக்கிறது ஒரு பயங்கர ஒரு அழகா சொன்னாரு. வெளியே இருக்கிற ஜனங்க இருக்காங்க தெரியுமா, ரட்சிக்கப்படாதவங்க, அவங்களுடைய பக்தி ரொம்ப மெய். ஆனா அவங்களுடைய கடவுள் போய் அப்படிதானே, அவங்களுடைய பக்தி உண்மைய மெய். கடவுள் நம்ம கடவுள் மெய், நம்ம பக்தி தான் போய். ஆமா தானே, அது மாறணும். அவன் கத்திர ஆசி ஆராதிக்க நல்ல சத்தமா பயங்கரமா கை தள்ளி படிக்க தப்பே இல்லை. நமக்குலாம் ஒரு பேர் இருக்கு, அலேலியா கூட்டம். ஆமே அந்த பேரை நம்மலாம் சிஎஸ்எஸ் வச்சுலாம் கிடையாது, அவங்க தான் அப்படி உட்காந்துருப்பாங்க. உண்மையா நிறைய சிஎஸ்எஸ் பிரசங்கம் ஒரு ஃபீல் வருது. அவங்க தான் என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு எழுப்புதல் வரணும்னா ஆண்டவருக்காக பைத்தியக்காரனா மாறணும். ஆமென். அதுக்கு அப்படி ஆசை. அப்படி நான் தான் வெக்கம் இல்லாம என் சாட்சி நான் ஏன் சொல்றேன், யாருக்காவது ஒருத்தர் டச் பண்ண நீங்க அதை பார்த்து பரிதாபப்படுறீங்க அப்படின்னு நான் சொல்லலை. வெக்கத்தை விட்டு நான் பிச்சை எடுத்த குப்பை பொறுக்கணும் யாருமே சொல்ல மாட்டாங்க. கரெக்டா, எல்லாத்தையுமே நாங்க சொல்றோம். எங்க அம்மா எல்லாம் சொல்றேன், டே சொல்லாதரா சொல்லாதரா. எங்க தங்கச்சி முன்னாடி போன் பண்ணி என்ன எங்க பார்த்தாலும் இதே சொல்றேன். ஆனா குடும்பத்துல இருக்கிற கௌரவம் நமக்கு என்னமா கௌரவம், என்ன இயேசு கௌரவப்படுத்த. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் யாராவது டச் பண்ண மாட்டேன், யாராவது அந்த ஒரு வார்த்தை டச் பண்ணாதான் குப்பை பொறுக்கணும் கத்தர் பயன்படுத்த மாட்டாரு. பயன்படுத்தினா என்ன பயன்படுத்த மாட்டாருன்னு சொல்லி எனக்குள்ள அப்படிப்பட்ட வைராக்கியம் வருமானம் தான் நாங்க சொல்றோம். ஆமே சும்மா கேட்டாங்க பாவம் அப்படின்னு அப்படி சொன்னா நீங்க தான் பாவம். ஆமீன். எதுக்கு ஆசை, நான் உடைக்கப்படுறதால தேவ நாம மகிமைப்படுனா நான் உடைக்கப்பட ரெடி. நான் அவமானப்படுறதால தேவ நாம மகிமைப்படுனா நான் அவமானப்பட ரெடின்னு யாராவது இருப்பீங்க. நல்லா எழுதி நான் சொன்னல, நான் தான் சொல்ல டக்குனு எழுதி நல்லா கையை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ்